ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களும் இதே மாதிரி எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை வாங்கிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கார்டோட டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஜாயினிங் ஃபீஸ் வந்து 500 ருப்பீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 500 ருப்பீஸ் கூட நம்ம திருப்பி எடுத்துடலாம். என்ன அப்படின்னா, அவங்களே கேஷ்பேக் தந்துடுறான் எல்லாம் 500 ருப்பீஸு அமேசான் கேஷ்பேக்கு. ஸோ எனக்கு இன்னும் வரல, ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அடுத்து ஆனுவல் ஃபீ, இது வந்து ஒரு 500 ருப்பீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா 500 கட்டுற மாதிரி இருக்கும் கார்டு ஃபீஸாக. இதையுமே நம்ம வந்து கட்டாத மாதிரி பண்ணலாம். என்ன கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனுவல் ஸ்பென்ஸ் ஆஃப் 1 lakh ஆர் மோர். என்ன அப்படின்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வருஷத்தில் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. 1 lakh இல்லைன்னா அதுக்கு மேலே எவ்வளோனாலும் சரி, 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வருஷம் உங்களுக்கு வந்து அந்த ஆனுவல் ஃபீ வந்து கிடையாது. நீங்கள் கட்டுவீங்க, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வந்துடும் 500 ரூபா. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே பார்த்துக்குங்க, லேட் பேமெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் இந்த கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. 500 இருந்துச்சு அப்படின்னா ஃபீ வந்து கிடையாது. 500 மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு அமௌண்ட் போட்டிருக்காங்க, படிச்சுக்குங்க. சரி, இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீசபிள் சிட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஆக்குபேஷன், ஸோ இது வந்து நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, யார் வேணால் வாங்கிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட், ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒன்றும் இல்லை. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி தான் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆதார் கார்டும் கொடுத்துக்கலாம், பேன் கார்டும் கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதுக்கும் ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரூஃப் ஆஃப் இன்கம், ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் 1 or 2 சேலரி ஸ்லிப்பு, ஓகேவா? நாட் மோர் தென் 3 months ஓல்டு. 3 months ஓல்டுனா லேட்டஸ்ட் மந்த்து தான் கேட்குறாங்க. 2 சேலரி ஸ்லிப்பு வேணும்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை ப்ரோ, சேலரி ஸ்லிப்லாம் எங்கள் கம்பெனியில் கொடுக்கறதில்ல, பேங்க்கில் தான் போட்டு விட்ருவாங்க பணத்தை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேங்க்கோட 3 month டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, 3 month டிரான்சாக்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அதிலே உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு சம்பளம் போட்டிருப்பாங்களோ உங்களோட கம்பெனிலேருந்து சேலரி கிரெடிட் ஆகிக்கும். ஸோ அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் வந்து சேலரி ப்ரூஃபெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே போதும், வாங்கிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டினியூ பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் முடித்து உங்களுடைய கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்டார்டிங்லேயே செலக்ட் சொல்லியாச்சு இந்த சிம்பிளி கிளிக்கு தான் போட போகிறோம் அப்படின்னு. அப்புறம் பேசிக் உங்களோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ அதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது அப்படியே நீங்கள் வந்து நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, அப்படியே படித்து பாருங்கள். நான் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொத்தமாக காப்பி பேஸ்ட் அடித்து போட்டு விட்டுறேன், அவ்வளோதான். நீங்களே படித்து பார்த்துக்குங்க. சரி, வாங்க இப்போ எப்படி கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்ளை ஜேர்னி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்கிறாங்க, கேவிசி டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. 3ஐயும் 1 by 1 நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட நேம் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேம். மிடில் நேம் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணக்கப்புறம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இந்த மொபைல் நம்பர் நம்மளுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். இன்கேஸ் லிங்க் ஆகலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போய் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டிக் பாக்ஸை டிக் பண்ணி கீழே கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கீழே கன்ஃபார்ம் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ஷியல் சிட்டி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வசிச்சிட்ருக்க
உங்களுடைய சிட்டி கேட்குறாங்க. சிட்டியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் சிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா பேன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களோட பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே என்ட்ரு பண்ணி கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ் நேம் கேட்குறாங்க. மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஃபரல் கோடு கேட்குறாங்க. ரெஃபரல் கோடு நம்மக்கிட்ட இல்லை, ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் சேலரிட் பர்சன்னா, அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சேலரிட் பர்சன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுக்கலாம். ரிட்டையர்டு பர்சன்னா தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல சேலரிட் பர்சன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணணும். நான் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேனோ அந்த கம்பெனி நேமு, அந்த கம்பெனியில் என்னோடய டெசினேஷன் என்ன, அதை நான் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். இப்போ கண்டினியூ டு டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்குவோம். பக்கத்துலேயே வந்து ஒரு கேப்சா இருக்குது. அந்த கேப்சாவை வந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே நம்மளோட ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஒரு 6 டிஜிட் பின்னு வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேஜுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு புது பின்னை வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. 6 டிஜிட் பின்னு, மறக்காத மாதிரி ஒரு பின்னை செட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி, அதாவது கிரெடிட் கார்டு கம்பெனி எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. கேவிசி டீட்டெயில்ஸ்க்காண்டி மட்டும்தான். ஸோ அதனால் இந்த இதுக்காண்டி மட்டும்தான், பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க, வேறு எதுக்காண்டி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அளவு கொடுத்துடலாம். அளவு கொடுத்ததுக்கப்புறம் மை கரண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ இது இங்கே பாருங்கள், கைண்ட்லி கன்ஃபார்ம் யுவர் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இல்லை நம்ம அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, என்னோடய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் வந்து கிடையாது, நான் வேறு இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னா மை அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நம்ம அட்ரஸை வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூ கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் கார்டு அப்படின்னு சொல்லி அந்த கார்டெலாம் போட்டு அப்படியே டிசைன்லாம் போட்டு காமிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் த கேவிசி வெரிஃபிகேஷன் டு கெட் யூர் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கேவிசி பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஒரு செல்ஃபி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம செல்ஃபி சப்மிட் பண்ணிக்குவோம். கரெக்டாக பின்னாடி யாரும் இல்லாத மாதிரி ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பெர்மிஷன் கேட்கும். க்ரோமில் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சஸ் கொடுத்துருங்க, அலோவ் கொடுக்காமல் விட்றாதீங்க, சரியா? இப்போ ஃபோட்டோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பேங்க் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். பேங்க் நேம் என்ட்ரு பண்ணுறோம், அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம். திருப்பி அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்ட் 1 இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூ டு பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 ரூபி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூபிஐனா யூபிஐ கொடுத்துக்குங்க, நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் கொடுத்துக்குங்க. நான் யூபிஐ ஈஸியாக இருக்கும், நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 1 ரூபி நான் வந்து ரிக்வஸ்ட் வந்திருக்கும். அந்த ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி பே பண்ணிடுவோம். அக்செப்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் டு கெட் யூர் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான் கைஸ். பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து லிமிட் பார்த்திங்கன்னா 80,000 கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஃபீஸ் வந்து 400 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸு. ரினிவல் ஃபீஸும் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ்ன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 500 ருபீஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் தெளிவாக. அப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்டு வந்து வித்தின் 5 to 7 டேஸில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து, அதாவது நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும், கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் இங்கே கிளிக் பண்ணி. ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வந்து இந்த கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு
இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கிரெடிட் கார்டு வாங்கிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.